உறவுகளிலேயே சிறந்த உறவு அன்னை, ஊர்களிலேயே சிறந்த ஊர் சென்னை. நான் சொன்னேன், எப்படி அம்மா நம்புவது உன்னை? ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் இது மாதிரி ஈரோடுன்னா அது கொண்டு வச்சிருக்கிறாங்க, சேலம்னா அது கொண்டு வச்சிருக்கிறாங்க. எப்படி அம்மா நம்புவது உன்னை? சென்னை மாநகரிலே நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தார் நடத்தக்கூடிய நல்லதொரு பட்டி மண்டபத்திலே நாவுக்கரசராகவும் சொல்வேந்தராகவும் கலை மாமணியாகவும் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணியிலும் என் அணியிலும் வாதாட வந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே, கூடியிருக்கக்கூடிய சுவைஞர்களே, அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைதட்டிய 4 பேருக்கு நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. சேமிப்பு சிக்கனம் மிக்கவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. சேமிப்புனாலே சிக்கனம்னாலே பெண்கள் தாங்க. இதுக்கு நாங்க 2 பேரும் வாதாட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ இங்க இருக்கிறவங்கிட்டையே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க எல்லாருமே நகைக்கடை உரிமையாளர்கள், நீங்க சத்தமா சொல்லுங்க, உங்களுடைய நகைக்கடைகள் யாரை நம்பி நடத்துறீங்க? ஆண்களையா பெண்களையா? பெண்கள். வா பர்வீன் போல, பட்டிமன்றம் முடிஞ்சாச்சு. உங்க கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்குது, ஆண்களாலா பெண்களாலா? பெண்களால தான். கலெக்ஷன் வச்சிருக்கீங்கல்ல, ஆண்களுக்கு கலெக்ஷன் அதிகமா பெண்களுக்கு கலெக்ஷன் அதிகமா? 2 பேருக்கு இருக்காதீங்க சகோதரரே. ஆண்களுக்கு மீறி போன என்ன, ஒரு மோதிரம், ஒரு காப்பு, ஒரு மைனர் செயின், அவ்வளவுதாங்க. ஆனா பெண்களுக்கு எத்தனை ஐட்டம் வச்சிருக்கிறீங்க? கண்டசரோ, இடுப்பு கொட்டியானா, கழுத்துக்கு அட்டிகை, ஆரோ, கைக்கு வளையல், காலுக்கு கொலுசு, விரலுக்கு மோதிரம், மெட்டி, மூக்குத்தி, காதுக்கு கம்மல், எத்தனை வகைகளை பெண்களுக்கு தாங்க வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன எதுவுமே மூளைக்கு இல்லையேம்மா. நடுவரோட நான் இன்னும் இப்படியே சொல்றேனுங்களே, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை எதை வச்சுங்க கணிக்கிறோம்? அந்த நாட்டில் இருக்கிற தங்கத்தை வச்சுதாங்க ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். அப்ப தங்கம் யாருகிட்ட இருக்குது? பெண்கள் கிட்ட தாங்க இருக்குது. தட்டுங்க சகோதரர்களை கைய, இல்லைன்னா நாங்க தோத்துருவோம். அப்ப ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே நாங்க அடிப்படையா இருக்கும்போது வீட்டுல சிக்கனமும் சேமிப்பும் இல்லாம இருப்பாங்களா? இப்போ ஒரு கஷ்டம்னு வைங்க. இப்ப என் வீட்டுல எல்லாம் என் வீட்டுக்காரர் ஒரு கஷ்டம்னு வந்தா ஓடி வந்து என் கையத்தான் பிடிப்பாரு, கைய பிடிச்சிட்டு சொல்லுவாரு, சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் இருக்குதும்பாரு. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கைய பார்த்தா 10 பவுன் வளையல் ஆட்டை போட்டு போயிருவாரு. நான் பேராசிரியரா இருந்து பட்டிமன்றம் வந்து பேசி பேசி சம்பாரிச்ச வளையல் ஆட்டைய போட்டுட்டு போவாரு. அதோடு நிக்காதுங்க. சில நேரங்கள்ல கழுத்தில் இருக்கிறதையும் நாங்க கழட்டி கொடுப்போம், கையில் இருக்கிறதையும் கொடுப்போம், காதில் இருக்கிறதையும் கொடுப்போம், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு இன்னும் நிறைய வீடுகள்லீங்க தாலி செயினையும் கூட நாங்க கழட்டி கொடுப்போம். ஒரு மஞ்ச கயிறை வாங்கி அதுல ஒரு மஞ்ச கட்டைய வச்சு கட்டிட்டு கழுத்துல போட்டுட்டு தாலி செயினையும் கூட கழட்டி கொடுப்பாங்க. பெத்தவங்க வந்து பார்த்துட்டு கண்ணீர் விடுவாங்க. எத்தனை நகை ஓட்ட உனக்கு? 8 பவுன் செயின், கழுத்துக்கு செயின், கண்ட சரம், இடுப்பு கொட்டியானா, காதுக்கு கம்மல். ஒட்டியானத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்களா நடுவர் அவர்களே? போன வாரம் எனக்கு கல்யாண நாளுங்க. ஆசையா என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். போன வருஷம் ஒரு 11 பவுனுக்கு ஒரு ஆரம் வேணும்னு கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரே மகிழ்ச்சி. சரி, போன வாரம் இந்த வருஷத்துக்கான திருமண நாள் ஒரு ஆசையா ஒரு ஒட்டியான வாங்கி கொடுங்க மாமான்னு கேட்டேன். ஒரு காலம் தெரிய வேண்டாம், கல்யாணம் ஆன புதுசுல கேட்டிருக்கணும். நடுவர்களே, அவரு கால குறிப்பா அறிஞ்சிட்டு தான் சொன்னாரு, எந்த ஊர்லடி குட்டி யானையெல்லாம் ஒட்டி யானை போட்டிருக்குதுன்னு சொல்லி வாங்கி தர மாட்டேங்கிட்டாருங்க.
அதனால கொஞ்சம் அழுத்தி அழுத்தி ஒட்டியானோன்னு சொல்லி என்ற ஆசையை நான் தீர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டுங்க அப்படியே மூலியா நிப்போம். ஒரு விசேஷத்துக்கு வரும்போது எதுவுமே இல்லாம நிப்போம். எங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விடுவா. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? அத்தனையும் கழட்டி கொடுத்தாலு இன்னைக்கு நான் மூலியா நின்னாலு இதோ தாலியோட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்க இந்த நாட்டு பெண்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு வலிமை மட்டும் நாங்க சேர்க்கல, உங்களோட வலியையும் நாங்க சேர்ந்து சுமக்கிறோம்னு சொன்னா அந்த பெண்கள் கிட்ட சேமிப்பில்லை சிக்கனம் இல்லைன்னு 2 பேர் பேசுறதுக்கு வந்திருக்கிறதாங்க கொடுமையா இருக்குது. இதை விடங்க நகைக்கடை மட்டும் இல்ல, புடவை கடைக்கு போங்க, கலெக்ஷன் எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. கூட்டா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆண்கள் பக்கம் போய் பாருங்க, மீறி போன என்ன ஒரு வேட்டி சட்டை, அது இல்லைன்னா ஒரு பேண்ட் ஷர்ட். ஆனா பெண்கள் பக்கம் வந்து பாருங்க எத்தனை கலெக்ஷனுங்க, எவ்வளவு இருக்கு. நீங்க ஒரு பாட்டும் கூட ஒண்ணு வரும், அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா அவன் ஆத்துக்காரன் கொஞ்சரத கேட்டேலா, அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சது கொன்னு புடிச்சது கொன்னு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறான்னு சொல்லி அவர் எங்கள் அடிச்சாலுமே நாங்க அவர் அடிச்சாலுமே புடவைய வாங்குறோமா இல்லைங்களா? நீங்க வேணா கடைக்கு போய் பாருங்க, எங்க பக்கம்தான் எடுத்து அவ்வளவு கலெக்ஷன் போடுவாங்க. ஏன் 4 புடவை 5 புடவை நாங்க வாங்குவோங்க. நீங்க அப்படி நாங்க வாங்குறது செலவீனம்னு அவங்க நினைப்பாங்க. நீலகண்டன் பதில் சொல்லிடுற, பட்டு புடவை வாங்குறது சேமிப்பாக்கா அப்படின்னு கேட்கலாம். பட்டு புடவைக்குள்ளதாங்க சேமிப்பையே நாங்க வச்சிருக்கிறோம். ஒரு 15,000 கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்குறோம்னா அந்த பட்டு புடவைய 4 கல்யாணத்துக்கு கட்டுவோம், 4 மேடைக்கு கட்டுவோம். பழசா போயிரு, தூக்கி வீச மாட்டங்க. அந்த புடவைய 2ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு பாவாடையா தைச்சு போடுவோம், 4ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு தாவணியா மாத்துவோம், 16ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு ஜாக்கெட்டா மாத்துவோம், 32ஆ கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம். இப்ப நான் பணிவா கேட்கிறேன், இந்த வீணா போன வேட்டி எதுக்கு ஆகுங்க? மிஞ்சி மிஞ்சி போனா இட்லி சுடலாம். வேட்டி பழசா போச்சுன்னா போட்டு இட்லி சுடலாம். அது இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு சட்டம் போட்டாங்க, தயவு செய்து ஆண்களுடைய வேட்டி வீணா போனா அதை போட்டு இட்லி சுடாதீங்க. இந்த மண்ணிலே பறவை காய்ச்சலும் டெங்கு காய்ச்சலும் டொங்கு காய்ச்சலும் கொரோனாவும் வந்ததுக்கு காரணம் இந்த வீணா போன வேட்டி தான் சொல்லி ஒரு வேட்டியும் கூட உங்களால சேமிக்க முடியல. நீங்க இங்க சொல்ல போறீங்க நாங்க தான் சேமிப்பு சிக்கனம் மிக்கவர்கள்னு. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு புடவையே 32ஆ கிழிக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை என்னமா எத்தனையா கிழிப்பீங்கம்மா? அப்படியே இருந்தாலும் நாங்க என்ன தனி கொடுத்தனோம்னு ஒன்ன போவோம், அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல என்னங்க ஆயிர போகுது? இல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க முதலாக சேமிப்பு வங்கி அப்படிங்கிறது எது தெரியுங்களா? ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற சமையலறையில் இருக்கிற 5.5 பெட்டி தாங்க முதலான சேமிப்பு வங்கிங்க. எங்க பாட்டி வச்சிருந்த சுருக்கு பைய தான் முதலான சேமிப்பு பைய. நிறைய சிறுவாடு சேர்த்துவோம். ஏன் ஒரு காலகட்டத்திலங்க அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் திவாலாகி அந்த நாட்டினுடைய நிலை அதள பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வீட்டில பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே உயர்த்தியதுன்னு சொன்னா, நான் அன்னைக்கும் ஆகட்டும் இன்னைக்கும் ஆகட்டும் ஆண்களுக்கு கூலி அதிகம், பெண்களுக்கு கூலி குறைவு. ஆண்களுக்கு 700 ரூபாய் கூலினா பெண்களுக்கு 350 ரூபாய் கூலி. நீங்க அந்த 350 ரூபாய பெண்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து குதூகலமா குடும்பம் நடத்திட்டு இருப்போம். இதுல சிறுவாடு வேற நாங்க சேர்த்தி வைப்போம். என்ன பண்ணுவாங்க? 700 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் நேரா பச்சை போர்டு போட்டிருக்கிற கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு, இது நல்லா புரியுது போங்க, இதுக்கு கை தட்டுறீங்க, நல்ல கையில கொடுத்துட்டு. எனக்கு இத்தனை காலமாயும் அந்த போர்டு பச்சை கலர்னு தெரியவே தெரியாது. நடுவர் அவர்களே, நான் இது வரைக்கும் அந்த போர்டு எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததே இல்லை. அவர் சொல்றாரு, யார் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் தெரியுமா.
போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியாதுங்க, போயிட்டு வர்றவங்களோடு குடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு கணக்கெடுப்பு, ஒரு புள்ளி விவரம் வேணுமா இல்லையா? அதனால சொல்ற, இப்ப சொன்னதுனால நாங்க போயிட்டு வந்துட்டோம்னு அர்த்தமா? அவங்களோட தான் இங்க குடித்தனமே நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாம் கொடுத்துட்டு தந்தனா துந்தனா பாடிட்டு கையில வாங்கின பையில ஓடல காசு போன இடம் தெரியலன்ட்டு நேரா வீட்டுக்கு வந்து நடக்குதுங்க, நிதர்சனமான உண்மைங்க. வந்து வீட்டுல மறுபடி குடிக்கிற காசு குடுறீன்னு கேட்டு பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உதைச்சு அந்த அம்மா சிறுவாடு சேர்த்தி வச்சிருக்கிறல்ல அந்த காசை வாங்கிட்டு வந்து கவனிச்சுக்கிறண்டி. இங்க முதல் ரவுண்டே தாங்க முடியல, ரெண்டாவது ரவுண்டு போட்டுட்டு வந்து சரோஜா சரோஜா உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா தாஜ்மஹால் கட்டட்டுமா? இடுப்புல வேட்டி இறங்கி கீழே கிடக்கு, அதை ஏத்தி கட்டுற துப்பு கிடையாது. இவங்க வசந்த மாளிகை கட்டுறாங்களாமா தாஜ்மஹால் கட்டுறாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் நடக்குதுங்க. நான் நினைச்சு பாக்குறது உண்டுங்க, சி வாழ்க்கையில இந்த ஆண்மகனை கட்டிட்டு ஒரு சுகம் இல்ல, ஒரு 5 பைசா கூட சேகரிக்க முடியலையே நினைச்சு வந்து என்ன கேட்பாங்க தெரியுங்களா? சோத்த போட்டு வைடி, சோத்த போட்டு வைடின்னு கேட்கும் போது அந்த சோத்துல கொஞ்சமா பால்டாயர் கலந்து வச்சுட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது உண்டுங்க. நினைக்கிறதாங்க, நினைப்போடத செய்ய மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஒரு பெண்ணுக்கு உயிரை உருவாக்க தெரியுமே ஒழிய அழிக்க தெரியாது என்ற நம்பிக்கையில தானுங்க இந்த உலகம் போகுதுன்னா, அந்த பொண்ணு சேமிக்காம போயிருவா, அந்த பொண்ணு சிக்கனப்படுத்தாம போயிருவாளா? என்ன வந்து இங்க பேசுறீங்க? கொரோனா காலத்தில் இங்க நடுவர் அவர்களே, பெரும்பாலான குடும்பங்கள் தப்பி பிழைத்ததே யாரால தெரியுங்களா? இந்த அச்சய திதின்னு ஒண்ணு வரும், அடம் பிடிப்போம், அரை பவுனாவது வாங்கணும், அட்லீஸ்ட் 100 கிராமாவது வாங்கணும்னு வீட்டுல அடம் பிடிச்சு நாங்க வாங்கி வச்ச அந்த தங்கம் தாங்க பெரும்பாலான கொரோனா காலத்துல குடும்பங்களை காப்பாற்றியதுன்னு சொன்னா அது நீங்க வந்து இல்லைன்னு மறுக்க முடியுங்களா? அதனாலதான் நான் முத்துக்குமார் வருத்தத்தோடு எழுதினாரு, ஒவ்வொரு அடகு கடைகளிலும் பெண்களுடைய கண்ணீர் துளிர்கள் உலர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க போன வாரம் என் வீட்டுக்காரர் வந்து, சாந்தி உனக்காக நான் கச்சத்தீவை மீட்பேன், லட்சத்தீவை மீட்பேன்னாரு. நான் சொன்னேன், அதையெல்லாம் அப்புறம் மீட்டுக்கலாம், முதல்ல அடுக்கடையில் வச்சிருக்கிறீங்க பாருங்க, அந்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னா, எங்களுடைய தங்கம் தாங்க பெரும்பாலான சேமிப்பா இருக்குது. நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேங்க நடுவர் அவர்களே. அதாவது பொருளாதார வலிமை என்பது அப்படியே பொருளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறது இல்லைங்க, அதை நம்ம எப்படி செலவு பண்றோம், எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வலிமை இருக்குது. அதனால இந்த மெக்கன்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணி சொல்லுச்சுங்க, இந்தியாவிலேயே பெண்களுடைய உழைப்பை நாம் ஒருங்கிணைத்தால் அது வந்து கேடிபியோட தரம் உயரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு 9வது இடத்தில் இருக்கிற, அதாவது உள்நாட்டு தயாரிப்பு பெண்களுடைய உழைப்பை ஒருங்கிணைத்தால் 6வது இடத்திற்கு வரும் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது என்று சொன்னால், சேமிப்பிலும் சிக்கனத்திலும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களை விட பெண்களே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா குடும்ப நிகழ்ச்சிகளை சொன்னாங்க. அப்புறம் கொரோனா காலத்தில் கூட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி நின்னது பெண்கள் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நிதி அமைச்சர், ரிசர்வ் பேங்க் கவர்னர், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் தான் நாட்டை காப்பாற்ற முடியும்னு நினச்சேன். இல்லை, இட்லி சுடுறவங்க தான் காப்பாற்ற முடியும்னு அவங்க ஒரு தீர்மானமான ஐடியாவோட சொல்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு நியாயமான வாதம் தான். ஆண்கள் வீணா செலவு பண்ணுறாங்க, பெண்கள் வீணா செலவு பண்ணுறதில்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஆண் செய்ய முடியல, பெண் தான். பாரதி அவ்வளோ பெரிய கவிஞர், மகாகவி பாரதி, பொண்ணு கல்யாணத்தை அவருடைய மனைவி செல்லமா தான் முடிச்சு வைக்கிறாள் ஒழிய பாரதியாரால ஒன்றும் கொடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, பாரதியை இன்னைக்கு நீங்க பெருசா கவிஞன்னு சொல்லலாம், அப்பன்ற ஸ்தானத்துல மகளுக்கு செய்ய வேண்டிய உரிமையை அவரால் செய்ய முடியலையே. செல்லம்மா தானே செஞ்சு வச்சாங்க. நீங்க சொல்லல, செல்லம்மா அதை பற்றி சொல்லம்மா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.